ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் மசிச்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டேன். இப்போ இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, இதை கலந்துக்கலாம். இதோட மிளகுத்தூள், கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், இதோட நான் உப்பு சேர்க்குறேன். இதோட நான் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை இதையும் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். என்ன பண்ண போறோம்னா, இதில் பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில கொஞ்சோண்டு நம்ம மைதா தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம திரட்டலாம். இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணா போதும். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஓரத்துலலாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதெல்லாம் வேண்டாம், அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா 4 சைடும் ஓரத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். நல்லா மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மெதுவாக போடணும். ரொம்ப ஹையில் வந்து ஆயில் சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும் அடுப்பு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, புசு புசுன்னு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஆயில்ல இருந்து ஃப்ரை பண்ணியாச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது, சூடாக இருக்குது வேறு. நீங்கள் சாஸ் தொட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.
மாதிரி சாஸ் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். பொட்டேட்டோ வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.